ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அடுத்த ஒரு விஷயத்த நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு அந்த கல்யாணத்தில் அந்த அளவுக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா ஒரு கேட்டுக்கிட்டதுனால சரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சம்மதமே சொன்னேன். ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு விருப்பங்கிறது கிடையாது. விருப்பத்தை நம்ம ஒரு சில விஷயங்களை சொன்னாலும் பண்ணாலும் அது சரியான ஒரு இதாக இருக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியாத மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு ஓடிட்டு இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம், நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே இதுதான் அதுதான் நம்ம இது பண்ண முடியாது, ரியலைஸ் பண்ண முடியாது. சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டான வேலை இருக்கும், சில விஷயங்கள் சரியான இதில் இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால் எந்த ஒரு இதையும் நம்ம இது இதுன்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளிஃபைஸ் பண்ணாமல் எது கரெக்டாக இருக்கோ அதை நம்ம கொண்டுட்டு போனோம்னாலே வாழ்க்கையில் அடுத்தடுத்த இதை நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன ஒரு விஷயமோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு என்ன பண்ண முடியுங்கிறத நம்ம யோசிச்சோனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நான் தோணிகிட்டு இருந்துச்சு. அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் நம்மளுக்கு சில விஷயங்கள் புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் அந்தந்த நேரத்தில் நம்ம காம்ப்ளிகேட்டடாக எதையுமே இது பண்ணக்கூடாது அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, ஒரு 4-5 நாள் ஆகட்டும், என்ன நடக்குதோ நடக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுக்கும் நம்ம இது பண்ணணுமா செய்யணுமாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் எனக்கு ஒரு கிடச்சிச்சு. அடுத்த நாள் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சில இதை நம்மளுக்கு காம்ப்ளிகேட்டடாக ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிறதுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்த நம்ம மறுக்கணுங்கிறதுனால மறைச்சாலும் நம்மளுக்கு எது சரியாக வருதோ அதை நம்ம இது பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நானாகவே அந்த கல்யாணத்தை வேண்டாம் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன். எங்கள் அம்மாவுக்காக தான் ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த பையன் பேசுகிறதெல்லாம் ஒன்றும் சரியாக வரல. அவங்க ஃபேமிலியெல்லாம் ஒரு நல்ல விதமாக எனக்கு தோணலை. அம்மா சொன்னாங்கங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும் நான் அதை கொண்டுட்டு போனேன் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக என் லைஃப்ங்கிறது நாளைக்கு நான் தான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அவன் கஷ்டப்படுறதுக்கான இதுங்கிறது கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த ஒரு இதையும் நம்மளுக்கு காம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் நம்மளால் எந்த ஒரு விஷயத்துக்கு எதையுமே நம்மளால் சொல்ல முடியாத மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அதுக்கு அடுத்த நாள் எந்த இதையும் நம்ம ஞாபகப்படுத்துகிறோமோ இல்லை ஒரு சில விஷயங்கள செ செ சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கிட்டாலுமே அந்த கஷ்டங்கிறது நமக்கு இருக்கும். நம்ம அம்மா இது மாதிரி சொன்னதுக்காக தான் நம்ம இப்போ ஏற்றுக்கிட்டோம். இப்போ வேண்டான்னு சொல்கிறதும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதனால் நான் யோசிச்சு பார்க்குறதுக்காக நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவமாக எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போனோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அதான் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த ஒரு இதையுமே இந்தந்த நேரத்தில் இது இது சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காம அதுக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கி நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போனோம்னாலே அது சரியானதாக இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அங்கேயே இல்லை, வீட்டில் இல்லை. சரி நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையே ஹாஸ்டலில் தங்கிக்கலாம். ஏன்னா வீட்டில் அம்மா பேசிக்கிட்டே இருந்தாங்க, நல்ல இடம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு மட்டும் தான் தெரியும் அது சரியில்லை. பணங்கிற ஒரு விஷயத்த மட்டும் வச்சு அது ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. அதில் நிம்மதியான ஒரு விஷயங்களும் இருக்கணும். ஆளாளுக்கு ஒரு ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு போனால் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்ததுனால, சரி விடு, நம்ம பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு. இதுக்கப்புறம் நம்ம எதையும் பேச வேண்டியதில்லை. காம்ப்ளிகேட்டடாக ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அதுக்காக தான் ஒரு சில விஷயங்களையும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு போனதுக்கான காரணங்கள்ங்கிறது. சரி அடுத்தது நம்ம எதையும் இந்தந்த நேரத்தில் இது இதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கணும். அதுதான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் நான் ஹாஸ்டலில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். எங்கள் அப்பா கூட பேசினாரு. எதுக்குமா நான் அப்போயே சொன்னேன் அந்த இடம்லாம் சரியாக இருக்காது அப்படின்னு சொன்னேன். உங்கள் அம்மா தான் என் பேச்சை கேட்கவே இல்லை. உங்கள் சித்தி பெரியம்மாலாம் சேர்ந்து தான் இதை இது பண்ணிவிட்டு அவளை ரொம்ப ஏற்றி விட்டு அது ரொம்ப நல்ல இடம், அந்த இடம் இந்த இடம்னு சொல்லி அவளை நல்லா தான் இருந்தவளையும் ஏற்றி விட்டு இது பண்ணியிருக்காங்க. அதனால்
நம்மளுக்கு வந்து இது இப்போ சரியில்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு உண்மையான ஒரு விஷயமா தெரிஞ்சிருச்சுமா அப்படின்னோடனே, அதுவும் உண்மை தான். நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இது பண்ணுறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளுக்கு கிடைச்சி இது பண்ணணும். அதுக்கான ஒரு காரணத்தை நம்ம வந்து வாழ்க்கையில் எதையுமே கொண்டுட்டு போனோம்னா, அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியுதோ அத வந்து நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தேன்.